வணக்கம். நாம இன்னைக்கு சுவாமி சிவானந்தாவோட பிரம்மச்சரிய பயிற்சி புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை பார்க்க போறோம். இது மேலோட்டமா பார்த்தா ஒரு ஆன்மீக புத்தகம் மாதிரி தெரியலாம். ஆனா இதுல இருக்கிற கருத்துக்கள் ரொம்ப தீவிரமானவை. குறிப்பா இந்த புத்தகம் இளைஞர்களுக்காகவே எழுதப்பட்டதா ஆசிரியர் சொல்றார். ஆமா, அதுல பேசப்பட்டிருக்கிற விஷயங்கள், அதாவது புலனடக்கம், பாலியல் ஆற்றலை கையாடுறது, இதெல்லாம் இன்னைக்கு பலருக்கும் ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. சரி, அப்போ இன்றைய இந்த ஆழமான அலசல்ல சுவாமி சிவானந்தாவோட பார்வையை பின்தொடர்ந்து ஒரு பயணம் போலாம். முதல்ல அவர் ஏன் இந்த விஷயத்த ஒரு ஒரு உலகளாவிய சீரழிவுன்னு பாக்குறாருன்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, அதுக்கப்புறம் இந்த சக்தி வாய்ந்த உந்துதல் நம்ம மனசுல எப்படி வேலை செய்துங்கிற மெக்கானிசமா பார்க்கலாம். கரெக்ட். அப்புறம் கடைசியா இந்த ஆற்றலை அழிக்காம அதை எப்படி ஒரு உயர்வான சக்திக்கு மடைமாற்றுறதுன்னு அவர் சொல்ற தீர்வையும் அலசலாம். வாங்க இந்த விவாதத்தை தொடங்கலாம். மிக சரியான ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தோட முதல் அத்தியாயத்தோட தலைப்பே நம்மள ஒரு உழுக்கும். இன்றைய உலகின் சீரழிவு. ஆமா, ரொம்ப கடுமையான வார்த்தைகள். அவர் ஏன் இவ்ளோ கடுமையா சொல்றாருங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறதான் சரி. சிவானந்தாவோட பார்வையில இன்னைக்கு உலகத்துல ரெண்டு ஆணிவேர் பிரச்சனைகள் தான். என்ன அது? ஒன்னு ஈகோ, அதாவது அகந்தை. இன்னொன்னு பாலியல் உந்துதல். இந்த ரெண்டு சக்தி தான் மனுஷ குலத்தையே ஆட்டி படைக்குதுன்னு அவர் ரொம்ப உறுதியா நம்புறார். ஆமா, அவர் இத ஒரு பெரிய மாயைன்னு கூட சொல்றாரு. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஒரு மாய தோற்றமா தெரியறாங்களாம். ஆமா, நீங்க ஆம்ஸ்டர்டாம் போங்க, லண்டன் போங்க, நியூயார்க் போங்க, எங்க போனாலும் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பிரதானமா இருக்குன்னு அடிச்சு சொல்றார். இது ஒரு புத்தகத்தோட தொடக்கத்துக்கு ரொம்ப வலுவான, கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆக்ரோஷமான வாதம்னே சொல்லலாம். இங்கதான் அவரோட தத்துவத்தோட மையப்புள்ளியே இருக்கு. இந்த பாலியல் உந்துதல்ங்கிறது எதுக்கு? அது இனப்பெருக்கத்துக்காக, அதாவது பிரபஞ்சத்தோட படைப்பு தொடரணுங்கிறதுக்காக கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த கருவி. சரி, ஒரு கருவி. ஆமா, அது வெறும் சிற்றின்பத்துக்காக மட்டும் இல்ல. இதுதான் ஆசிரியரோட வாதம். ஆனா பகுத்தறிவு இருக்கிற மனுஷன் அந்த பகுத்தறிவை சரியா பயன்படுத்தாம இந்த உள்ளுணர்வுக்கு அடிமையாகிட்டான்னு அவர் கவலைப்படுறார். அவர் விலங்குகளோட ஒப்பிடுறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது மனுஷனோட தனித்துவமான பிரச்சனையை எடுத்துக்காட்டுது. கரெக்ட். சிங்கங்கள், யானைகள் மாதிரி சக்தி வாய்ந்த விலங்குகள் கூட பாலியல் விஷயத்துல ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்குதுன்னு சொல்றார். விலங்குகளுக்கு பருவகாலம்னு ஒண்ணு இருக்கு, ஆனா மனுஷனுக்கு அப்படி இல்ல. இந்த வித்தியாசம்தான் பிரச்சனையா? மிகச் சரியா கேட்டீங்க. அதுதான் பிரச்சனையின் மையம். சிங்கம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இணை சேருமா. கருவுற்ற பிறகு பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தை பக்கத்திலே விடாதுன்னு அவர் சுட்டி காட்டுறார். ஓஹோ. விலங்குகள் இயற்கையோட விதிகளுக்கு கட்டுப்படுது. ஆனா மனுஷன் அவனுக்கு இருக்கிற உயர்வான அறிவை சுயக்கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்தாம இன்னும் அதிகமான இன்பத்தை எப்படி அடையறதுன்னு யோசிக்கிறான். அப்போ இது இயற்கைக்கு எதிரான செயல்னு சொல்றார். ஆமா, அதனாலதான் அவன் எண்ணற்ற நோய்களால பாதிக்கப்படுறான்னு சிவானந்த வாதிடுறார். இங்க நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் வேற. அவர் மேற்கத்திய கலாச்சாரத்தோட கண்மூடித்தனமான பின்பற்றலை பத்தி ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. ஆமா, சிகை அலங்காரம், உடைகள் பத்தியெல்லாம் பேசுறார். ஆனா அன்னைக்கு அவர் மேற்கத்திய கலாச்சாரம்னு சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு உலகமயமாக்கல்ல ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. அப்போ இந்த விமர்சனத்தை நாம அதோட வரலாற்று சூழலோட சேர்த்து பார்க்கணும் இல்லையா? நிச்சயமா, அது ரொம்ப முக்கியமான பார்வை. மெட்ராஸ்ல இருக்கிற பிராமண பெண்கள் கூட செரி பிளாசம் பவுடர் பூசி பிரெஞ்சு பெண்கள் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்றத அவர் வருத்தப்படுறார். இன்னைக்கு படிக்கும்போது இது ரொம்ப சாதாரணமா தெரியுது. ஆமா, ஆனா சிவானந்தா அதை பார்க்கல. அவர் பார்க்கறது அதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலைய, சுய கட்டுப்பாட்டை இழந்து புலன் இன்பங்களை தூண்டுற வெளிப்புற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கலாச்சார மாற்றத்தை அவர் பார்க்கிறார். புரியுது. அதனாலதான் பிரம்மச்சரியம் இல்லாத மனுஷன் ஒரு உண்மையான விலங்கு மாதிரி தான் ஒரு கடுமையான முடிவுக்கு வர்றார். சரி, இந்த உந்துதல் இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னா அது மனசுலயும் உடம்புலயும் எப்படி வேலை செய்யுது? அதோட மெக்கானிசம் என்ன? இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமா போகுது. அவர் கீதைய மேற்கோள் காட்டி இந்த உந்துதல வேகம், அதாவது ஒரு சக்தி வாய்ந்த விசைன்னு சொல்றாரு. வேகம். ஆமா, கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றதா ஒரு ஸ்லோகத்தை ஒரு சுட்டி காட்டுறாரு. சுருக்கமா சொன்னா, உடம்ப விட்டு போறதுக்கு முன்னாடி ஆசை, கோபம் மாதிரி வேகத்துல இருந்து வர்ற உந்துதலை யார் தாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான யோகி. அவங்க தான் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு பெட்ரோல் என்ஜினை இயக்குற மாதிரி. அதேதான், பெட்ரோல் மாதிரி இந்த உள்ளுணர்வுகள் நம்ம உடம்பை இயக்குது. ஆனா அதோட மூலம் மனசுல இருந்து தான் வருது.
மன்மதனோட 5 மலர் அம்புகளை பத்தின விளக்கம் அது வெறும் கவிதை மாதிரி இல்ல, அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ விளக்குற மாதிரி இருக்கு. ஆமா, மோகனம், ஸ்தம்பனம், உன்மாதனம், சோஷனம், தாபனம். இது ஒரு ஆசை எப்படி படிப்படியா நம்ம மனச கைப்பற்றுதுங்கிறதுக்கான ஒரு மேப் மாதிரி இருக்குல்ல. மிக அருமையா தொகுத்தீங்க. அது ஒரு உளவியல் வரைபடம் தான், அது வெறும் உருவகம் இல்ல. ஓ, அது நம்ம ஆழ் மனசுல எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்குது. இதுதான் நம்மள சம்ஸ்காரங்கள்ங்கிற ஒரு கான்செப்டுக்கு கூட்டிட்டு போகுது. சம்ஸ்காரங்கள். இத ஒரு ஒரு மனப்பதிவுகள்னு சொல்லலாமா, இல்லனா ஆழ்ந்த ஆழ்ந்த பழக்க வழக்கங்கள்? அதேதான். ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது மூளையில ஒரு நரம்பியல் பாதை உருவாகிற மாதிரி மனசுல ஒரு ஆழ்மான தடம் உருவாகுது. அதுதான் சம்ஸ்காரம். சரி. ஒவ்வொரு பாலியல் செயலும் ஒவ்வொரு பாலியல் எண்ணமும் மனசுல ஒரு வித மாதிரி பதியுது. இந்த சம்ஸ்காரங்கள், நினைவுகள், கற்பனைகள் மூலமா திரும்ப திரும்ப முளைச்சு பாலியல் ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கு. அவர் பயன்படுத்துற ஒரு ஒப்பீடு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு தடவை மனுஷ ரத்தத்தை சுவைச்ச புலி எப்படி திரும்ப திரும்ப மனுஷனை தேடி அலையுதோ, அது மாதிரி இந்த ஆசையும் மனசை அலைக்கழிக்கும்னு சொல்றாரு. கரெக்ட். புலிக்கு பகுத்தறிவு இல்ல, ஆனா மனுஷனுக்கு பகுத்தறிவு இருந்தும் இந்த சம்ஸ்காரங்கள் அந்த பகுத்தறிவையும் மீறி செயல்படுற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்கிறதா அவர் சொல்ல வர செய்தி. இது அவர் சொல்ற இன்னொரு விஷயத்தையும் விளக்குது. பார்வையற்ற ஒருத்தருக்கு கூட இந்த பாலியல் உந்துதல் ரொம்ப வலுவா இருக்கிறதுக்கு முற்பிறவிகள்ல இருந்து வர்ற இந்த சம்ஸ்காரங்கள் தான் காரணம்னு சொல்றாரு. ஆமா, இது ஒரு முற்றிலும் விண்ண கண்ணோட்டம். அதாவது இந்த உந்துதலுக்கு நம்மளோட கண், காது மாதிரி இப்போ இருக்கிற புலன்கள் மட்டும் காரணம் அல்ல, அது ஆழ் மனசுல பதிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி வேலை செய்யுது. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இப்போ நாம இந்த உரையாடலோட மிக முக்கியமான, அதே சமயம் ரொம்ப சவாலான ஒரு பகுதிக்கு வர்றோம். பாலுணர்வு என்பது கற்பனையேன்னு ஒரு அத்தியாயமே இருக்கு. ஆமா. உடல் பஞ்சபூதங்களால் ஆனது, அதுல பாலுணர்வு இல்ல, அது மனசோட உருவாக்கும் ஒரு கல்பனான்னு சொல்றாரு. என்னோட முதல் கேள்வி, இது எப்படி சாத்தியம்? அது ரொம்ப உண்மையான உடல் ரீதியான ஒரு உணர்வாச்சே. இது வேதாந்த தத்துவத்தோட உச்சகட்டமான கருத்துக்கள்ல ஒண்ணு. இத புரிஞ்சுக்க அவர் ஒரு எளிய உதாரணம் கொடுக்கிறார். சொல்லுங்க. சக்கரை தானாவே இனிப்பானது இல்ல. இனிப்புங்கிற உணர்வு நம்ம மனசுல தான் உருவாகுது. அதுபோல அழகுங்கிறது ஒரு பொருள் இல்ல, பாக்குறவங்களோட மனசுல தான் இருக்கு. ஓகே. ஒரு பெண்ணோட உடல் அழகுங்கிறது அந்த தோலுக்கு மேல மட்டும்தான். அந்த தோலை நீக்கிட்டா உள்ள இருக்கிறது என்ன? சதை, இரத்தம், எலும்பு, மலம், சிறுநீர், இதோட ஒரு தொகுப்பு தான். இந்த யதார்த்தத்தை நாம பாக்கறதில்ல. அதுக்கு பதிலா நம்ம மனசு அது மேல ஒரு அழகான கற்பனைய, ஒரு கல்பனாவை உருவாக்குது. நாம அந்த கற்பனை மேலதான் ஆசைப்படுறோம், அந்த உடல் மேல இல்ல. இது இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவை பத்தி யோசிக்க வைக்குது. இன்ஸ்டாகிராம்ல நம்ம பாக்குற ஒருத்தரோட சரியான வாழ்க்கைங்கிறது ஒரு விதமான கல்பனா தானே? மிகச்சரியான நவீன கால ஒப்பீடு. அது பலமுறை எடிட் பண்ணி, ஃபில்டர் பண்ணி கட்டமைக்கப்பட்ட ஒரு தோற்றம். நாம அந்த தோற்றம் மேலதான் ஆசைப்படுறோம், அதுக்கு பின்னால இருக்கிற யதார்த்தம் மேல இல்ல. ஒருவேளை சிவானந்தா சொல்ற மாதிரி பாலியல் ஈர்ப்பும் இப்படிதான் வேலை செய்தா? அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. ஷேக்ஸ்பியரோட மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம்ல வர்ற மன்மதன் குருடன்ங்கிற வரிய அவர் மேற்கோள் காட்டுறாரு. ஆமா. அழகுங்கிறது ஒரு மனரீதியான தோற்றம்னு விளக்க அவர் சில கேள்விகளை கேட்கிறாரு. கோபமா சண்டை போடுற மனைவி கிட்ட அழகு தெரியுதா? நோயில படுத்திருக்கிற மனைவி கிட்ட அழகு தெரியுதா? இறந்த உடம்புல அழகு இருக்கா? இல்ல. உடல் ஒண்ணுதான், ஆனா நம்ம மனசோட கல்பனா மாறிடுறதால அழகும் மறைஞ்சிடுது. ஆக இந்த மனரீதியான கற்பனையை அழிச்சிட்டா காமத்தை வேரோட அழிச்சிடலாம். இதுதான் அவரோட வாதத்தோட உச்சகட்டம். அப்படியானா பாலியல் உணர்வுங்கிறது மனசோட ஒரு கற்பனை தான் சிவானந்தா வாதிடுறத பார்த்தோம். சரி, அந்த கற்பனைக்கு அடிபணிஞ்சு செயல்பட்டா அதோட விளைவுகள் அது வெறும் கற்பனையா இருக்காதே? இல்லவே இல்ல. நிஜ உலகத்துல அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும் அவர் விளக்குறாரு. பேரழிவு தரும் விளைவுகள்னு ஒரு அத்தியாயமே இருக்கு. ஆமா, அந்த பகுதியில் அவர் எந்த சமரசமும் செஞ்சுக்கல. உடல், மன ஆற்றல் பெருமளவுல வீணடிக்கப்படுதுன்னு சொல்றாரு. நினைவாற்றல் இழப்பு, மூழ்கிய கண்கள், வெளிரிய முகம், இரத்த சோகை மாதிரி உடல் ரீதியான விளைவுகளை பட்டியலிடுறார். ஆனா அதை விட முக்கியமா அவர் ஒரு உளவியல் சங்கிலி விளைவை விவரிக்கிறார். முக்கிய ஆற்றலை இழக்கிறதால மன உறுதி குறையுது. மன உறுதி குறைஞ்சவங்க எளிதா எரிச்சல் அடைவாங்க. அப்படியா? ஆமா, கோபம், பொறாமைக்கு அடிமையாவாங்க. சின்ன விஷயங்கள் கூட அவங்கள பாதிக்கும். கடைசியில பகுத்தறியும் திறனை இழந்து உறவுகள்ல சிக்கல்களை சந்திப்பாங்க. இது ஒரு தனிநபர் பிரச்சனையா ஆரம்பிச்சு சமூக பிரச்சனையா முடியுது. பிறகு இந்த விவாதத்தோட ஒரு விஞ்ஞான பூர்வமான பகுதிக்கு வர்றார். விந்துவின் மதிப்பு. ஆமா, வேல்யூ ஆஃப் சீமன். ஒரு துளி விந்து
40 துளி ரத்தத்திலிருந்து உருவாகுதுன்னு ஆயுர்வேதத்தை மேற்கோள் காட்டுறார். இது ஒரு விதமான உயிரியல் ஆற்றலோட உச்சகட்ட வடிவம். கரெக்ட். உணவு ரசமாகி, ரசம் ரத்தமாகி, ரத்தம் சதையாகி, இப்படி 7 படிநிலைகளை கடந்து கடைசியா உடலோட சாராம்சமா விந்து உருவாகுதுன்னு அவர் விளக்குறார். அந்த ஆற்றல வீரியம்னு சொல்றாரு. ஆமா, இதுதான் அவரோட தத்துவத்தோட மையக்கரு. இந்த வீரியம் சேமிக்கப்படும் போது அது கீழ்நோக்கி போகாம மேல் நோக்கி போய் மூளையில ஓஜஸ் சக்தியா மாறுது. ஓஜஸ் சக்தி. இது ஒரு சுவாரஸ்யமான கருத்து. இதை இன்னைக்கு இருக்கிற அறிவியல் மொழியில விளக்க முடியுமா? இத ஒரு விதமான சப்ளிமேட்டட் எனர்ஜின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, நரம்பியல் ஆற்றலோட உச்சகட்ட வடிவம்னு சொல்லலாம். அதாவது கச்சா எண்ணெயை எடுத்து அத உயரரக விமான எரிபொருளா மாத்துற மாதிரி. மிக அருமையான ஒப்புமை. அதுதான் சரியான விளக்கம். நாம அந்த கச்சா எண்ணெயை அப்படியே எரிச்சிடலாம், இல்லனா அத ஒரு உயர்வான நோக்கத்துக்காக மாத்தலாம். இதுதானா அவர் சொல்ல வர்றது? அதேதான். இந்த ஓஜஸ் சக்தி தான் ஒருத்தரோட புத்தி கூர்மை, நினைவாற்றல், ஆன்மீக ஒளி, கவர்ச்சி எல்லாத்துக்கும் காரணம்னு அவர் நம்புறாரு. அப்படியா? ஒரு முறை பாலுறவுல செலவழிக்கப்படுற ஆற்றல் 10 நாள் உடல் உழைப்புக்கும் 3 நாள் மன உழைப்புக்கும் சமம்னு அவர் குறிப்பிடுறாரு. ஓ, இது அந்த ஆற்றலோட மகத்துவத்தை உணர்த்துது. நிச்சயமா. யோகி பதஞ்சலியோட கூற்றையும் அவர் மேற்கோள் காட்டுறார். விந்துவின் வீழ்ச்சி மரணத்தை கொண்டு வருகிறது. விந்துவை பாதுகாப்பது வாழ்வை கொடுக்கிறது. இது வெறும் உடல் சார்ந்த விஷயம் இல்ல, இது ஒரு ஆற்றல் மேலாண்மை. ஆக சுவாமி சிவானந்தாவோட பார்வையில பிரம்மச்சரியம்ங்கிறது வெறுமனே பாலியல் செயல்களை தவிர்க்கிறது மட்டும் இல்ல. ஆமா, அது ஒரு மனப்பயிற்சி. ஆற்றலை சேமிச்சு அத உடல், மனம், ஆன்மாவோட வளர்ச்சிக்கு முதலீடு செய்யற ஒரு கலை. கரெக்ட். அவர் பாலியல் உந்துதல ஒரு எதிரியா பார்க்காம அத மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலா பார்க்கறாரு. ஆமா, ஆனா அந்த மாற்றம் எளிதானது இல்லைன்னு அவர் ஒத்துக்கிறார். கடைசியில சுயமுயற்சி மட்டும் போதாதுன்னு சொல்றாரு. ஓ, புலன்களை அடக்கிறது இமயமலையை வேரோடு பிடுங்கிறதோட கடினமானதுன்னு அவர் சொல்றார். அதனால இறைவனோட அருளால மட்டும்தான் காமத்தை முழுசா வேறறுக்க முடியும்னு குறிப்பிடுறார். அப்போ சுயமுயற்சியோட பக்தி, தியானம், இறைவனோட நாமத்தை உச்சரிக்கிறது மாதிரியான பயிற்சிகளும் அவசியம்னு சொல்றாரு. இது மனோபலத்தையும் தாண்டிய ஒரு ஆன்மீக போராட்டம். இந்த ஆழமான உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் முழுசும் பாலியல் உந்துதல கட்டுப்படுத்துறது, அடக்குறது, சில இடங்கள்ல அழிக்கிறத பத்தி பேசுது. அதே சமயம் அது மனுஷனோட மிக ஆழமான, இயற்கையான, கடவுளால் கொடுக்கப்பட்ட உள்ளுணர்வுகள்ல ஒண்ணுன்னு சொல்லுது. சரி. அப்படியானா ஒருத்தரோட ஆன்மீக பயணத்தோட உண்மையான குறிக்கோள் என்ன? இந்த இயற்கையான உந்துதல ஒரு எதிரி மாதிரி போரிட்டு முற்றிலுமா அழிக்கிறதா? இல்ல அதோட அளப்பரிய சக்திய முழுசா புரிஞ்சுக்கிட்டு அத கலை, ஆன்மீக மாதிரியான உயர்வான வழிகள்ல மடைமாற்றம் செய்யறதா? அடக்குமுறைக்கும் ஆக்கப்பூர்வமான மாற்றத்துக்கும் உள்ள அந்த மெல்லிய கோடு எங்க இருக்கு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?